ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னா, அதுக்கு ஒரு கொப்பை பச்சரிசி எடுத்து கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் சுடுதண்ணி போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதை பிசைஞ்சிட்டு இந்தளவுக்கு குட்டி குட்டி பாலாக உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தேங்காய் எடுத்து தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக புழிஞ்சும் எடுத்துக்கலாம், நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு கப் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வந்ததும் உருட்டி வச்சு இந்த பால் எடுத்து அதில் போட்டு நல்லா வேக விடுங்க. நல்லா தண்ணி கொதித்ததும் போடணும், அப்போ தான் இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கும், இல்லைனா ஒன்றோட ஒன்றா ஒட்டிக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு கப்பில் அரிசி மாவு கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கோங்க. அதையும் கலந்து ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லா கைவிடாமல் இதுக்கப்புறம் கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இதுக்கப்புறம் தேங்காய் பால் எடுத்து வச்சதை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் நச்சு போட்டு எடுத்திங்கன்னா அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.